மே மாதம் ரிலீஸ் ஆன படங்களில் இந்த படமும் ஒரு படம் தான். பட் இந்த படத்துக்கு பெருசாக ஹைப் கொடுக்கல, பெருசாக ஒரு ப்ரொமோஷன் இல்லை. பட் இந்த படம் வந்து பார்க்கலாமா, வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். படம் பேர் என்னன்னு தானே கேட்குறீங்க? 29 இந்த படமோட டேரக்டர் யார், இதோட கேஸ்டிங்லாம் யார், ப்ரொடியூசர் யார் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஃபெமிலியரான ஃபேஸஸ் தான். ஏன் இவங்களோட படத்துக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு ப்ரொமோஷன் இல்லை, ஏன் அந்த அளவுக்கு ஒரு ஆரவாரம் இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியல. பட் இது ரொம்ப ஸ்டோரி பேஸ்டான ஒரு ஃபிலிம். ஸோ டேரக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரத்னகுமார். இதில் வந்து மேயாதமான், ஆடை இந்த மாதிரி படம்லாம் டேரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஈவென்ச்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா ஹீஸ் அ ரைட்டர் ஆஸ் வெல். ஸோ ரைட்டர்னு வந்து பார்க்கும்போது விக்ரம் படம், லியோ படம் இந்த மாதிரி ஒரு சில படங்கள்லாம் வந்து அவர் ரைட் பண்ணியிருக்காரு. அந்த படத்தோட ஒரு பாகம் இருந்திருக்காரு. ஸோ இவரோட டைரக்ஷன் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்வியஸாக ரொம்ப நல்லா இருக்கும், ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்டில் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த படத்தோட ப்ரொடியூசரும் வந்து பார்க்கும்போது என்னப்பா இவங்களாம் ப்ரொடியூசராக இருந்திருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் வந்து ப்ரொடியூசராக இருந்திருக்காரு, கார்த்திக் சுப்ராஜ் இருந்திருக்காரு, அதுக்கப்புறம் கார்த்திகேயன் இருந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஃபெமிலியரான ஃபேஸஸ். லோகேஷ் கனகராஜும் சரி, கார்த்திக் சுப்ராஜும் சரி, இவங்க எல்லாமே வந்து ஒரு நல்ல டேரக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ கார்த்திகேயன் அவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில படங்களில் வந்து ஒரு சில கீ ரோல்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே ரொம்ப ஃபெமிலியர் ஃபேஸஸ். ஸோ வாட் அபவுட் ஹீரோ ஹீரோயின்ஸ் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும்போது, ஸோ ஹீரோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா விது அப்படின்ற ஒரு கேரக்டர். ஸோ பேட்ட படத்துலையும் சரி, அதுக்கப்புறம் ரெட்ரோ படம், அதுக்கப்புறம் ஜிகிர்தண்டா XX இந்த படத்துலலாம் வந்து அங்கங்கே ஒரு கீ ரோல்ஸ் மாதிரி பண்ணியிருக்காரு. நிறைய படத்தில் வந்து ஒரு கீ ரோல்ஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ ஹீரோயின் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரீத்தி, இவங்க தான் அந்த ஹீரோயின். ஸோ கிஸ் படத்தில் வந்து ஹீரோயினாக நடிச்சிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெலிவிஷனில் ஒரு சீரியல் ஆர்டிஸ்டாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சோப் விளம்பரம், அதுக்கப்புறம் இந்த ஆடு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நடிச்சிருந்திருக்காங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் தெலுங்கு ஃபிலிம்ஸில் கொஞ்சம் மெஜாரிட்டியாக சொல்லலாம். ஸோ இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்திருக்காங்க. ஆக்சுவலாக இந்த படத்துக்கு அந்த அளவுக்கு ஒரு ஹைப்பும் இல்லை, அந்த அளவுக்கு ஒரு இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்ற ஒரு ஆரவாரம் இல்லை. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனுஷோட படம் கரை படம் ரிலீஸ் ஆயிருந்தது. அந்த படத்துக்கு ஒரு பயங்கரமான ஒரு வெயிட் இருந்தது. இந்த படம் வந்து இப்படி அப்படி இந்த படத்துக்கு வந்து தனுஷ்க்கு ஒரு நேஷனல் அவார்டு கிடைக்கும் போது அந்த அளவுக்கான ஒரு ப்ரொமோஷன்ஸ்லாம் இருந்துச்சு. பட் இந்த படத்துக்கு ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தி கேரக்டர் ரோல்ஸ் அந்த அளவுக்கு ஒரு ப்ரொமோஷன் இல்லையா, என்ன ஏது அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் இல்லை. பட் அதெல்லாம் தவிர்த்து ஹவுஸ் த ஃபிலிம் படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஒரு சிம்பிளாக இருக்க ஒரு கதை தான், ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு கதை தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஊரில் வந்து ஒரு பையன் இருக்கான், ஹீரோ சார். அவர் தான் ஊரில் வந்து ஹீரோ சார் இருக்காரு. ஹீரோ சாருக்கு வந்து எப்படின்னா வாட் இஸ் மை ஐடென்டிட்டி அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. ஊர்லலாம் பார்க்கும்போது இந்த ஜாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் ரொம்ப ஒரு வெயிட்டான ஒரு பர்சன்ஸாக இருப்பாங்க. முக்கியமாக வந்து ஆம்பளை அப்படின்றனாலே அந்த ஒரு மேல் நான் தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அந்த ஊரில் வந்து ஒரு சில டிஸ்கஷன்ஸ்லாம் போகும்போது, பா நீ நம்ம ஜாதிக்காரன்ப்பா, அதுவே ஒரு பெரிய ஐடென்டிட்டி தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பா நீ நம்ம மதங்காரன், இந்த மதம் தான் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயம், ஏன் நீ ஒரு ஆம்பளை அதுவே ஒரு பெரிய விஷயம் தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடென்டிட்டியே இல்லாத ஒரு விஷயத்தெல்லாம் வந்து ஐடென்டிட்டியாக காமிச்சு இந்த ஒரு ஹீரோ சாருக்கு வந்து வாட் இஸ் மை ஐடென்டிட்டி அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அப்பாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் ஹீரோ சாருக்கும் வந்து ஒரு சின்ன கிளாஷ் வருது. எதனால அந்த கிளாஷ் அப்படின்றது தான் அந்த ஒரு கதையோட திருப்பமாகவே எண்டில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த ஒரு சில விஷயங்கள்னால ஊரில் இருக்கவே பிடிக்காம சென்னைக்கு வந்து ஒரு 4 வருஷம் ஒரு அக்கௌண்டண்ட்டாக ஒரு ப்ரைவேட் ஒர்க்கில் வந்து ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ சாருக்கு பெருசாக வந்து இந்த காதல், இந்த ரொமான்ஸ் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ஈடுபாடே இல்லை. ஏதோ ஒரு வந்தோமா வேலையை பார்த்தோமா போகணுமா அப்படின்ற ஒரு ரெகுலர் ரொட்டீன் தான். மோஸ்ட் ப்ராபப்ளி நம்மள எல்லாரோட வாழ்க்கையிலையுமே இது ஒரு விஷயம் தான் இருக்கும். வந்தோமா வேலையை பார்த்தோமா போனோமா சாப்பிட்டோமா தூங்கணுமா, இதுதான் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு ரொட்டீனாகவே இருக்கும். பட் அங்கே தான் ஒரு திருப்பம் வருது, அங்கே தான் ஒரு காதல் மலர்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் வந்து 29 ஏன் அப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் மார்க்காகவே இருக்குது. எதுக்கு நிறைய அந்த ஹீரோ சாரோட படம் பேராக வச்சுருக்கலாம், இல்லை வந்து வேறு ஏதாவது இந்த கதையில் வந்து ஒரு சில சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஒரு யதார்த்தமான பரவாயில்லைப்பா இப்பெல்லாம் யோசிச்சிருக்காங்கல்ல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அந்த ஒரு சீன்ஸ் எல்லாம் வச்சு ஏதாவது ஒரு டாபிக் வச்சிருக்கலாம், அதாவது மூவி பேர் வச்சிருக்கலாம். எதுக்கு 29 அப்படின்னு வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கும் பார்த்தீங்களா, வயசு 1லேருந்து 10வது வயசு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குழந்தை, சின்ன பையன், சின்ன பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே வந்து 11 to 20 அப்படின்னா நீங்கள் வந்து டீனேஜ் லைஃப் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. டீனேஜ் வாழ்க்கை அதுதான் ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டான லைஃப், ரொம்ப ஒரு ஜாலியான லைஃப், எந்த ஒரு கஷ்ட நஷ்டமோ பெருசாக தெரியாமல் ரொம்ப ஹாப்பியாக சுற்றிட்டு இருந்த ஒரு டைம். அதுக்கப்புறம் 20 to 30 அப்படின்னா அந்த ஸ்ட்ரகிள் ஆஃப் லைஃப் அப்படின்ற ஒரு விஷயம் ஆரம்பிக்கும். அதே 30ன்ற ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னா நிறைய விஷயங்கள் மாறும், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து லைஃப்லேருந்து எல்லா விஷயமும் மாறும். ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்சியேஷனை காமிக்கிறதுக்காக தான் இந்த படத்தில் வந்து 29 அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. அதாவது நம்மளோட ஹீரோ சாருக்கு வந்து 29 தான் வயசு அந்த படத்தில். ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு காமிச்சிருப்பாங்க. ஸோ பேக் டு த ஸ்டோரி. ஸோ அந்த நம்மள ஆஃபீஸில் தான் வந்து ஒரு இன்டர்னாக ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அங்கே தான் நம்ம ஹீரோயினை வந்து பார்க்குறாங்க. ஸோ ஹீரோயின் கான்செப்ட் வந்து போது. ஸோ 2 பேரும் லவ் பண்ணுவாங்களா அப்படின்ற
ஒரு ஜானரில் போகும்போது இல்லை ஹீரோ சார் வந்து எப்படின்னா ரொம்ப கட்டுப்பாட்டாக இருக்க ஒரு பர்சன், அதாவது அந்த ஒரு சர்க்கிள் அந்த சர்க்கிள்குள்ளே தான் இருக்கும். ஈவன் தோ இஃப் இட் இஸ் அந்த ஒரு லவ் ப்ளூமிங்ஸ் அந்த மாதிரிலாம் ஏதாவது வந்தாலுமே வந்து இல்லை அதெல்லாம் இல்லை ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் இந்த ஒரு விஷயத்தை வந்து நிறைய பேருக்கு பொண்ணுங்க வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண ஒரு விஷயம் பசங்க கிட்ட. பொண்ணுங்க லவ் பண்ணுறாங்களா இல்லையா, பொண்ணுங்களுக்கு வந்து அந்த பசங்களை பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு ஹூக் போட்டு காமிச்சிட்டே இருப்பாங்களே தவிர்த்து, பசங்க ஒன்ஸ் ப்ரப்போஸ் பண்ணிட்டா நான் உனக்கு ப்ரப்போஸே பண்ணல, நான் உன்னை ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதே வந்து அந்த பையன் ப்ரப்போஸ் பண்ணாமல் அப்படியே கண்டுக்காமல் விட்டுட்டே இருந்தானா, நானே இவ்வளோ ஹிண்ட் கொடுக்குறேன் உனக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்ற மாதிரி சில கேள்விலாம் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி சினாரியோ தான் இந்த படத்துலையும் நடந்துச்சு. ஸோ அந்த பிள்ளை வந்து நிறைய ஹிண்ட்லாம் கொடுத்துருக்கு. ஸோ சார் வந்து ஃபைனலி ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தீம் வரும்போது அந்த பிள்ளையே வந்து நீ இப்போ என்ன எனக்கு ப்ரப்போஸ் பண்ண போறியா இல்லையா அப்படின்ற ஒரு கான்செப்ட்லாம் வந்துச்சு. ஸோ அந்த ஒரு சீன் வந்து ஆக்சுவலாக நல்லா இருந்தது. அவங்க அந்த ஹீரோ சார் வந்து அந்த பிள்ளைகிட்ட ப்ரப்போஸ் பண்ணக்கூடிய ஒரு சீன் வந்து ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு. பீச்சில் ஒரு நின்றுருந்த ஒரு இடம், அந்த நடு சென்டரான ஒரு இடம், அதாவது ரோட் சைடும் இல்லாமல் கடல் சைடும் இல்லாமல் சென்டராக இந்த ஒரு விஷயம். அந்த இடத்துல ஒரு சில டயலாக்ஸ்லாம் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ண விதம் வந்து நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிளாக இந்த படத்தோட கதையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு வந்து ஒரு எய்ம் இருக்குது, ஒரு ஆம்பிஷனோடு இருக்க ஒரு பர்சன். நம்ம ஹீரோ சாருக்கு வந்து பெருசாக ஆம்பிஷன்லாம் இல்லை. எனக்கு வந்து ஏதோ ஒரு ஐடென்டிட்டியாக இருந்தால் ஒன்று போதும், ஏதோ ஒன்று ரெகுலர் லைஃப் இருந்தால் ஒன்று போதும், எனக்கு பிடிச்சதை நான் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு பர்சன். ஸோ ஹீரோயின் வந்து அவங்களோட ஆம்பிஷனுக்காக ஓடும்போது இந்த லவ் சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ ஹீரோயினும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதையில் வந்து அவருக்கு அப்பா இல்லை, வெறும் அவங்க அம்மாவும் ஹீரோயினும் மட்டும்தான். ஸோ அவங்க ரெண்டு பேரும் எப்படி கோ த்ரூ பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு சில சீன்ஸ்லாம் காமிச்சிருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோ சாரோட அம்மா வந்து அந்த அநீதிக்காக போகிற, அதாவது எங்கெங்கெல்லாம் வந்து தப்பாக ஒரு விஷயங்கள்லாம் படுதோ அதெல்லாம் வந்து ஒரு கேள்வி கேட்குற ஒரு பர்சனாக இருப்பாங்க. இப்போ நிறைய ஏரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே குப்பை கூலமாக இருக்குது, அதெல்லாம் க்ளீன் பண்ணாமல் அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக அவங்க அம்மா வந்து ஹீரோ சாரோட அம்மா வந்து ஜஸ்டிஃபிகேஷனுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு தகராறு தான் ஹீரோ சாருக்கும் அவங்க அம்மாக்கும். ஸோ ஃபைனலி இவங்க ரெண்டு பேரோட லவ் வந்து சேருதா இல்லையா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா லவ் அப்படின்ற ஒரு ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது அந்த லவ் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஜாலியாக போகும், ரொம்ப ஒரு ஃபன்னான செக்மெண்ட்டாக போகும். ஸோ அதுக்கப்புறம் அந்த லவ் சேருதா இல்லையா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு எய்ம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எய்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோயின் வந்து நான் வந்து ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆம்பிஷன் இருக்குது. ஸோ அந்த ஆம்பிஷனுக்கு வந்து ஹீரோ சார் சப்போர்ட் பண்ணுறாரா இல்லையா அப்படின்ற ஒரு கான்செப்ட் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்மெண்ட்டில் அது ஒரு பிரேக்கப் ஆகுது. ஏன்னா அந்த ஒரு சப்போர்ட் கிடைக்காம ஹீரோயின் வந்து அந்த எக்ஸாம் எழுதுகிறாங்க. எக்ஸாம் எழுத போகும்போது அந்த எக்ஸாம் எழுத முடியாமல் இந்த ஒரு ப்ரெஷர், இந்த ஒரு லவ்வை நான் எப்படி கொண்டு போவேன் அப்படின்ற ஒரு ப்ரெஷரில் இது போய் அந்த இடத்துல ஒரு சினாரியோ நடக்குது. அதுக்கப்புறம் ஒரு பிரேக்கப் சினாரியோ நடக்குது. ஸோ பிரேக்கப் முடிஞ்ச பிறகு ஓகே நான் பிரிஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ரெண்டு பாதையில் போயிடுவாங்க. ஸோ ஷீ வில் கான்சன்ட்ரேட் இன் ஹர் கெரியர். நம்ம ஹீரோ சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வேலையை விட்டுட்டு திருப்பியும் ஊருக்கு போய் ரொம்ப ஒரு ரக்கடான ஒரு பர்சனாக மாறிடுவாங்க. ஸோ அந்த இடத்துல தான் வந்து ஹி ஆக்சுவலி ஃபைண்ட்ஸ் இஸ் ஐடென்டிட்டி. அவரோட ஐடென்டிட்டியை எப்படி கண்டுபிடிச்சி அதோட சந்தோஷம் என்ன அப்படின்றது தான் இந்த படத்தோட கதைக்கு. ஸோ ஃபைனலாக லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோயினும் ஒன்று சேருவாங்களா மாட்டாங்களா, ஹீரோ சாரோட ஐடென்டிட்டி கண்டுபிடிக்கிறாரா இல்லையா, இதுதான் ஆக்சுவலாக கதை. பட் அதோட நரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு அண்டர்ரேட்டடான ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ வீக்கெண்ட்ஸில் தாராளமாக எல்லாருமே ஈவன் இஃப் யூ ஆர் கப்பிள்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிஸ் இந்த படத்தை போய் பார்க்கலாம். ஒரு என்டர்டெய்னிங்கான ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் ஒரு லேக் அப்படின்லாம் பார்க்கும்போது பெருசாக அந்தளவுக்கு லேக்லாம் எதுவுமே இல்லை. ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் என்னவா இருக்கும் இந்த படம் அப்படின்ற மாதிரி போய் உட்காந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு கதையுள்ள படம், எல்லாரும் ஜாலியாக என்டர்டைன் பண்ணி பார்க்கலாம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லவே மறந்தேன். மியூசிக் வந்து யாருன்னு பார்க்கும்போது ஷான் ரொனால்ட், இவங்க தான் வந்து மியூசிக்லாம் இது பண்ணியிருக்காங்க, மியூசிக் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷான் ரொனால்ட் அப்படின்னு பேசும்போது இப்போ இருக்க சமீப காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரை பார்த்தாலும் ஜிவி பிரகாஷ், அனிருத், சாய் அபியங்கர்லாம் எங்கே இருந்தாருன்னே தெரியல, திடீர்னு சாய் அபியங்கர்னு ஒரு கேரக்டர் வந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது ஷான் ரொனால்டுன்ற ஒரு பர்சன் வந்து ரொம்ப நல்ல பாட்டெலாம் கொடுத்துருக்காங்க, ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான சாங்ஸ். அந்த சாங்ஸ்லாம் கேட்கும்போது ரொம்ப ப்ளசன்ட்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் ரொம்ப பெப்பியான சில சாங்ஸும் அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தார். ஸோ அவருக்கு அந்த அளவுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இல்லாத போது இந்த படத்தில் ரொம்ப சிம்பிளாக யாருக்கு என்னென்ன கேரக்டர் கொடுக்கலாம், யாருக்கு என்ன மாதிரி மியூசிக் கொடுக்கலாம், அந்த மாதிரி ரொம்ப அழகாக நரேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வைஸாகவும் சரி, மியூசிக் வைஸாகவும் சரி. ஸோ இந்த படத்தில் வந்து ட்ராபேக் அப்படின்னு சொல்லும் போது இல்லை பெருசாக ட்ராபேக்னு எதுவுமே இருக்காது. பட் ஒரு லெசனாக சொல்லலாம். பசங்க இந்த மாதிரி ஒரு சில விஷயத்த மாற்றிக்கிட்டால் நல்லதாக இருக்கும். அதே மாதிரி பொண்ணுங்க ஒரு சில விஷயத்த மாற்றிக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஒரு ரவுண்ட் ஆஃப் சர்க்கிளாக இந்த படம் வந்து ஒரு குட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ போய் பாருங்கள்.